ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிர்லாஸ் பார்வை. இன்னைக்கு வீல்ஸ் ஆன் டேபிள் எபிசோட்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் வந்து நம்ம பார்க்க போறோம். 2023 முடிச்சு 2024க்குள்ள கால் எடுத்து நம்ம வச்சாச்சு. 2023 வந்து பயங்கர பிஸியஸ்ட் ஆட்டோமொபைல் செக்மெண்டா வந்து இருந்தது. அதே நேரத்தில் 2024ல அதுக்கு மேல இருக்க போகுது. அப்போ 23ல என்ன நடந்தது, 24ல என்ன நடக்க போகுது அப்படிங்கறத ரொம்ப டீடைல்டா நம்ம பேச போறோம். நம்ம கூட நம்மளோட விஜய் ப்ரோவும் நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காரு. நம்மளோட கார் கன்சல்டிங்ல பையிங் சப்போர்ட் வந்து நமக்கு விஜய் தான் வந்து சப்போர்ட் பண்றாருங்கிறது கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ வந்து விஜய் 2023 நம்ம இன்ட்ரோடக்ஷன்ல சொன்ன மாதிரி ஒரு மாதிரி பிஸியஸ்ட் இயர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நம்ம வந்து ஆட்டோ எக்ஸ்போல போயிருக்கும் போதுமே நம்ம பார்த்தோம். கோவிட்க்கு அப்புறம் ஒரு ஆட்டோ எக்ஸ்போ நடக்கல. சோ அதனால 23 எக்ஸ்போ வந்து ரொம்ப பெருசா எதிர்பார்த்தாங்க. அது எல்லா பிராண்டுக்குமே நிறைய லான்ச்சஸ் இருந்தது, நிறைய அப்டேட்ஸ் இருந்தது. அதே மாதிரி அந்த நீங்க சொன்ன மாதிரி அந்த கோவிட் பீரியட்ல எந்த அப்டேட்டும் இல்லாததுனால எல்லாமே 2023ல சரசரன்னு அப்டேட்ஸ் வந்து வந்துட்டே இருந்தது. ஒவ்வொன்றா என்ன நடந்ததுன்னு ஒரு கிளான்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். மாருதி சுசுகி எடுத்தோம் அப்படின்னா ஃப்ராங்ஸ் அப்படிங்கிற புதுசா ஒரு கார் வந்து உள்ள வந்தது. பலினோவோட ஹைட் லிஃப்டட் வெர்ஷன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா பலினோவோட அதே கேட்டோல் இன்ஜினு, அது பிளஸ் வந்து 1 லிட்டர்ல டர்போமே வந்து மாருதியில ஃபர்ஸ்ட் டைமா முன்னாடி டிஸ்கன்டினியூ ஆனதை திருப்பி வந்து உங்களுக்கு கொண்டு வந்திருந்தாங்க. ஒரு மாதிரி பேசப்பட்ட ஒரு கார் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியும். நிறைய பேர் நம்மளும் இப்போ கன்சல்டிங் பண்ணும்போது இந்த காரை பத்தி அதிகமா வந்து கேட்பாங்க. நிறைய பேர் அட்ராக்ட் பண்ண கார் அப்படின்னு கூட நம்மளால சொல்லலாம். ஆமா, சேல்ஸுமே அந்த அளவுக்கு நல்லா இருக்கு. ஆக்சுவலா பலினோக்கு ஈக்குவலா வந்துட்டு இருக்கு ஃப்ராங்ஸோட சேல்ஸ், கண்டிப்பா சொல்லலாம். அதே மாதிரி ஜிம்னி, அது ஒரு புது காரா வந்து உள்ள வந்தது. 4 வீல் டிரைவ்ல ஒரு ஆஃப் ரோடுக்கு மாருதி சுசுகியில இப்படி ஒரு காரா அப்படிங்கிற மாதிரி அந்த அளவுக்கு சேல் வந்து இல்ல அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ஆமா, லான்ச் ஆனப்ப இருந்த அந்த ஒரு இது வந்து இப்போ என்கொயரிஸும் கொஞ்சம் கம்மியா இருக்கு, கொஞ்சம் சேல்ஸும் இல்லை. ஏன்னா அதோட ரீசன் வந்து நம்ம எப்படி பார்க்கலாம்னா அந்த பெட்ரோல் இன்ஜின், இன்னொன்று அந்த 4 ஸ்பீட் கியர் பாக்ஸ், அதனால மேபி இருக்கலாம். பட் ஆனா ரியலாவே ஆஃப் ரோட் டிரைவ் பண்றவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ஜிம்னி வந்து தி பெஸ்ட் வெஹிக்கிள் ஃபார் ஆஃப் ரோட் அப்படின்னு சொல்றாங்க. அது ஆனா அதுதான் மைனஸ்னு சொல்லலாம். ஏன்னா சிட்டிக்கு அது எப்படி எந்த அளவுக்கு சப்போர்ட் ஆகும் அப்படிங்கறத. இன்னொன்று வந்து தார் கம்பேர் பண்றப்போ வெறும் ஒரு 1 lakh 2 lakh டிஃபரன்ஸ் தான் இருக்கு. ஸோ அதுக்கு ஒரு நல்ல ஒரு டீசல் தார் 2 லிட்டர் இன்ஜின் போனா இன்னுமே அது ரெஸ்பான்ஸ் ஆஃப் ரோடிங் நல்லா இருக்கும்ன்றதுனால அதை போறவங்களாம் கொஞ்சம் அந்த பக்கம் போய் விழுந்துடுறாங்க. கரெக்ட். ஸோ மிஸ் பண்றது டீசல் இன்ஜின் அப்படின்னு சொல்ல முடியும். இதே ஜிம்னில மேபி டீசல் இன்ஜின் வந்தால் வேற லெவலில் சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்தது இன்விக்டோ, உங்களுக்கு வந்து அப்படியே ஹை கிராஸோட ரீபேட்ச் வந்து உங்களுக்கு மாருதி சுசுகியில கொண்டு வந்தாங்க. வித் சம் ஆஃப் த காஸ்கெட்டிங்லாம் பண்ணி ஒரு வேரியண்ட்டாக வந்து உங்களுக்கு உள்ள வந்தது. ஸோ டிஸ்கன்டினியூ ஆனது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த BS6ல ஃபேஸ் 2 வந்து இந்த 23ல லான்ச் ஆச்சு. அது ஒரு மிகப்பெரிய அப்டேட், எல்லா பிராண்டுக்கும் மிகப்பெரிய இம்பாக்ட் அப்படின்னு கூட நம்ம சொல்ல முடியும். இந்த 800cc அப்படிங்கிறதே மார்க்கெட்டை விட்டு வெளியில போன வருடமும் இந்த 2023 தான். அந்த வரிசையில் மாருதி சுசுகியில ஆல்டோ 800 வந்து உங்களுக்கு வெளியில போயிடுச்சு. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா டாடா பிராண்ட். இந்த டாடா பிராண்ட்ல பார்த்தோம்னா பயங்கர பெரிய ஒரு அப்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஃபேஸ் லிஃப்ட், மெயினா நெக்ஸான் ஹாரியர் சஃபாரி. அதுல இந்த நெக்ஸான் வேற லெவல்ல கலக்கிருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஒரு மாதிரி பயங்கர ஃபியூச்சரிஸ்டிக்கா இருக்கிற மாதிரி அள்ளி தெரிச்சு லைட்டிங் எல்லாம் போட்டு பயங்கரமா வந்து பண்ணியிருந்தாங்க. நிறைய பேர் அட்ராக்ட் பண்ணது கண்டிப்பா இந்த கார் வந்து பண்ணுச்சு அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று ஹாரியன் சஃபாரி, நம்ம வந்து இதோட லான்ச் ஈவெண்ட்டுக்கே நம்ம போயிருந்தோம். ஸோ இந்த 2023 நம்மளோட சேனலுக்குமே பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் நல்ல ஒரு இயர் அப்படின்னு சொல்லலாம். நிறைய லான்ச் ஈவெண்ட்ஸ்க்கு போயிருந்தோம், நிறைய புது கார் நமக்கு ரிவ்யூ பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கிடைச்சது. இப்போ நம்ம சொல்ல போகிற அத்தனை காருமே நம்ம 2023ல வந்து நம்ம டிரைவ் பண்ணி ரிவ்யூ பண்ணியிருக்கிறோம். ஸோ ஒரு பிஸியஸ்ட் இயர் தான் ஆக்சுவலாக சொல்லணும்னா. அப்போ அந்த நெக்ஸானு ஹாரியரு சஃபாரி இந்த மூணுமே வந்து உங்களுக்கு பெரிய சேஞ்ச். இன்னொன்று டாட்டாவோட சேல்ஸுமே 2023ல பயங்கர growth, செகண்ட் பிளேஸ்க்கு வந்துச்சு இல்லையா? ஆமா, ஆல்மோஸ்ட் செகண்ட் தேர்ட்லேயே இவங்களும் உண்டாயி அடிச்சிட்டு இருப்பாங்க. அதுலயும் பார்த்தோம்னா இந்த நெக்ஸான் லான்ச் ஆனதுலேருந்து இப்போ வந்து பார்த்தோம்னா அந்த செக்மெண்ட், காம்பேக்ட் செக்மெண்ட்ல நம்பர் 1 சேல்ஸ்ல இருக்கு. அதனாலேயே இந்த ஃபேஸ் ஷிஃப்ட் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் இதோட growth இன்னுமே அதிகமாயிடுச்சு. டிமாண்டிங் வெஹிக்கிள் கூட சொல்லுவோம். கண்டிப்பா. அடுத்தது ஹுண்டாய் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த ஹுண்டாய் பிராண்ட்ல பயங்கர பிஸியா அவங்க வச்சிருந்தாங்க. ஏன்னா புதுசா வந்து உங்களுக்கு எக்ஸ்டர் அப்படின்னு சொல்லி அந்த மைக்ரோ SUV அப்படிங்கிறது பஞ்சுக்கு டஃப் கொடுக்கறதுக்காக
உள்ள கொண்டு வந்தாங்க. பயங்கர ஹைப்ல வந்த ஒரு காரு, அதுவும் லான்ச் பண்ணும்போது அப்படியே ஒளிச்சு வச்சு வண்டியை வந்து கண்ணில் காமிச்சாங்க. புக்கிங் பயங்கரமா அள்ளிச்சு ஆக்சுவலா லான்ச் பண்ணப்போ. பட் அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டில் எல்லாரும் ஷார்ட் லிஸ்ட்ல வைக்கிறாங்க. ஆனா அந்த அளவுக்கு வந்து சக்சஸ்ஃபுல்லா இல்ல அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல ஆக்சுவலா வந்து சேல்ஸா பார்த்தோம்னா பஞ்ச் அடிச்சுச்சானா அடிக்கல. ஆனா அந்த மெயினாக நிறைய பேர் அதை தவிர்த்துட்டு போகிற காரணமே வந்து பார்த்தா இப்போ அந்த வெயிட்டிங் பீரியட், அந்த எக்ஸ்டரில் போகிறப்ப அந்த பேஸ் வேரியன்ட்லேருந்து மிட் வேரியன்ட்லையும் ரொம்ப வெயிட்டிங் பீரியட், அதுமாதிரி டாப் வேரியன்ட் போனால் ஆட்டோமேட்டிக் ரொம்ப வெயிட்டிங் பீரியட். அதுவும் இந்த எஸ்எக்ஸ் தான் வந்து வேல்யூ ஃபார் மணி அப்படின்னு சொல்லலாம். ஆமாம், அதுவுமே கொஞ்சம் அதிகமான வெயிட்டிங் பீரியட் தான். ஸோ அது ஒரு காரணம். ஆனால் சேல்ஸ்ன்னு பார்க்குறப்ப ஒரு 6,000 7,000 மந்த்லியே பண்ணிட்டு இருக்கு. பஞ்ச் வந்து 10,000 கிட்ட பண்ணிட்டு இருக்கு. ஆனால் ஹுண்டா எப்படி பார்க்குறாங்கன்னா அந்த சாண்ட்ரோக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக கொண்டு வந்தப்போ இது எங்களுக்கு பெரிய சக்ஸஸ்ன்னு சொல்றாங்க. அந்த விதத்தில் பார்க்குறப்போ உங்க சேல்ஸ் நல்லா இருக்கு. கொஞ்சம் பில்டுமே வந்து இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்டாண்டர்டா 6 ஏர் பேக், ஏபிஎஸ் எல்லாமே வந்துச்சு. அது வந்து இந்த BS6 phase 2 இந்த ஸ்டாண்டர்டா அக்டோபர்ல கவர்மெண்ட் வந்து சொன்னிச்சு 6 ஏர் பேக்லாம் வைக்கிறப்போ அதை பிளான் பண்ணி பண்ணாங்க. ஈவன் தோ அது ரூல் கொண்டு வரல, பட் அது ஒரு ப்ளஸ் தான் அவங்களுக்கு. அடுத்தது வெர்னா. ஸோ வெர்னா நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப வருஷமா வந்து அப்டேட்டே இல்லாம, சேலே இல்லாம, இது ஒரு செடானா அப்படின்னு கேட்குற அளவுக்கு மெயினாக அந்த சைஸ், ரியர் சீட்டோட அதெல்லாம் வந்து ஓவர் ரூல் பண்ணி பயங்கரமான ஒரு அப்கிரேடாக வந்து வெர்னா உள்ள வந்தது. அதுவும் அந்த 1.5 லிட்டர்ல இருக்கிற அந்த டர்போ காம்போ, ஆமா, வித் மேனுவல். கரெக்ட், அது வேற லெவல்னு சொல்லலாம். அதே மாதிரி என்லைன் கூட ஏதோ வருது அப்படின்லாம் சொல்றாங்க. ஸோ அந்த வெர்னா ஒரு ஜென்ரேஷன் சேஞ்சா வந்து உங்களுக்கு லான்ச் ஆச்சு. பயங்கர ஒரு சக்சஸ் அப்படின்னு சொல்லி லான்ச் ஆனதுலேருந்தே சேல்ஸ்ல பாத்தீங்கன்னா அதுதான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. கரெக்ட். அடுத்து அயானிக் 5. இந்த அயானிக் 5மே நம்ம ஆட்டோ எக்ஸ்போல நம்ம பார்த்துருந்தோம். பயங்கர க்ரௌட் புல்லராக வந்து அந்த கார் வந்து இருந்தது. அந்த காரை கூட நம்ம ஓட்டி எல்லாமே நம்ம ரிவ்யூலாம் பண்ணியிருக்கிறோம். ஓகே, பட்ஜெட் கொஞ்சம் அதிகம் தான், பட் நிறைய ஃபீச்சர்ஸு ரேஞ்ச் அதிகமாக இருக்கிற ஒரு காராக வந்து ஒரு ஈவின்னு சொல்லி உங்களுக்கு ஹுண்டாயில உள்ள கொண்டு வந்தது இந்த அயானிக். அடுத்த ஃபேஸ் லிஃப்ட் பார்த்தோம்னா கிராண்ட் ஐட்டன் ஒரு சின்ன ஒரு ஃபேஸ் லிஃப்ட், ஆராவா இருக்கலாம், i20 இருக்கலாம். வென்யூவில் ஆடாஸ் ஃபீச்சர் வந்து உள்ள கொண்டு வந்தாங்க. இந்த சேஃப்டி அப்படின்னு பார்க்குறப்போ இவங்க வந்து நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கலாம் அப்படின்னு ஸ்டாண்டர்டாக கொடுத்துட்டாங்க. ஸோ இது வந்து எங்கே அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும்னா இந்த ரேட்டிங்கில் அடி வாங்குற இடத்துல கொஞ்சம் வந்து அவங்க, அதாவது ஹுண்டாய் ஒரு மாதிரி மார்த்தட்டிக்கிற ஒரு விஷயம் என்னன்னா வெர்னா வந்து 5 ஸ்டார் ரேட்டட் வந்து வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக வந்து உங்களுக்கு சொன்னாங்க. அப்போ அந்த ஹுண்டாய் 2023ல ரொம்ப பிஸியா இருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம கண்டிப்பாக சொல்ல முடியும். நெக்ஸ்ட் நம்ம மஹேந்திரா பார்க்கலாம். மஹேந்திரால பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் லான்ச் வந்து அந்த XUV 400ஓட EV. ஏன்னா அவங்களோட ஃபர்ஸ்ட் EV-யா உள்ள புஷ் பண்ணி எப்படி இருக்கு மார்க்கெட்ல அப்படின்னு பார்த்தாங்க. அப்புறம் வந்து தாருக்கு ரொம்ப வெயிட்டிங் பீரியட் இருந்தது. தாரில் ஒரு 4x2, அதாவது மெயினாக 2 வீல் டிரைவ் விட்டா எப்படி இருக்குன்றதா அந்த ரெயில் வீல் டிரைவ் லான்ச் பண்ணாங்க. அதாவது எனக்கு அந்த பைக்கிலோட லுக் வேணும், ஆனால் பட்ஜெட்ல வேணும். அது 4x4லாம் எனக்கு ஒரு தார் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஆப்ஷனாக இருந்தது. இதுவுமே ஜிம்னி ஆனால் ஆக்சுவலாக டஃப் கொடுத்தது. இந்த ஒரு ரியல் வீல் டிரைவ் மட்டும் வந்தது. ஓ கிரேட். இப்போ அடுத்து பார்த்தோம்னா இந்த மஹேந்திரால நம்ம ஆக்சுவலாக பிளான்ட்டுக்கே நம்ம போயிருந்தோம். நம்ம வேலு சார் கூட ஒரு இன்டர்வியூலாம் நம்ம பண்ணியிருந்தோம். பட் அதில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு என்னன்னா அவங்க வந்து நிறைய ஈவியில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. நிறைய ஈவி கார்ஸ் வந்து மஹேந்திராவில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம அடுத்த அப்டேட்டில் நம்ம பார்க்க போகிறோம். நிறைய எஸ்யூவிஸ் வந்து ஈவியில் அவங்க ஒவ்வொன்றா லான்ச் பண்ண போகிறாங்க. இப்போ டிஸ்கன்டினியூ பார்த்தோன்னா KUV 100 அஃபிஷியலாக வந்து மஹேந்திரா வந்து டிஸ்கன்டினியூ பண்ணது 2023 தான். அதுக்கு அடுத்தது கியாவில் அஃப்கோர்ஸ் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் செல்டாஸோட ஒரு ஃபேஸ் லிஃப்ட் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. அது லான்ச் பண்ணதுலேருந்து சேல்னு பார்த்தோம் அப்படின்னா ஐ திங்க் பயங்கரமான சேல்ஸ் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா பயங்கர டெக்கியாக வந்து உங்களுக்கு உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. ஃபீச்சர் லோடடாக கொடுத்துருக்காங்க. அந்த பெனாரமிக் சன்ரூஃப்ங்கிற விஷயம் வந்து செல்டாஸில் இல்லாமல் இருந்தது. உள்ளே வந்தது அந்த காரையே ஒரு மாதிரி லுக்கை வந்து மாற்றிருச்சு அப்படின்னு சொல்லலாம். அது ஒரு மேஜர் அப்டேட்டு கியாவில். டிஸ்கன்டினியூ ஆனது அப்படின்னு பார்த்தோன்னா கார்னிவல் டிஸ்கன்டினியூ ஆயிருக்கு. பட் திருப்பி வந்து 2024ல் அது ரீலான்ச்சுமே வந்து உங்களுக்கு ஆக போகுது. அடுத்தது பார்த்தோம்னா இந்த டொயோட்டாவில் வந்து நமக்கு மெயினாக இனோவா ஹைக்ராஸ். இது வந்து ஒரு பெரிய லான்ச்சு. பல வருஷமா புலி வருதுன்னு வெயிட் பண்ணி வந்த காரு. அதுவும் அந்த பிராண்டுக்கு இப்படி ஒரு வண்டி வந்து பயங்கரமா அந்த பிராண்டு கை கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா இனோவா ஹைக்ராஸ் லான்ச் ஆனதுலேருந்து இப்போ வரைக்கும் ஹியூஜ் வெயிட்டிங் பீரியட் இருக்கு. 1 இயர் வெயிட்டிங் பீரியடை தாண்டி புக்கிங் எடுக்கிறது இல்லை. ஏன்னா இப்போ பார்த்தோம்னா நமக்கு கிட்டத்தட்ட செப்டம்பர்ல இருந்து இந்த டிசம்பர் வரைக்கும் புக்கிங் ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க. மேபி இந்த ஜனவரியில் திரும்ப அவங்க புக்கிங்ஸ் ஓப்பன் பண்ணலாம். நியர்லி 1 lakh புக்கிங் ஆல்ரெடி வெயிட்டிங் கியூவில் இருக்குன்னு சொல்றாங்க.
அந்த நடுவில் என்ன பண்ணாங்க, இனோவா கிறிஸ்டாவை வந்து ஸ்டாப் பண்ணாங்க. அதுக்கப்புறம் டீசல்ல வேற ஆப்ஷனே இல்ல. உங்களுக்கு கிறிஸ்டா ஸ்டாப் பண்ணோடனே ஆக்சுவலா கார்னிவலோட புக்கிங் வந்து எகிரிச்சு ஆக்சுவலா. ஆமா, அதுவும் சொன்னாங்க. ஏன்னா அதுல அந்த டீசல் ஆட்டோமேட்டிக்கோட வருது. அப்புறம் என்ன பண்ணாங்க, சரி கிறிஸ்டாலேயே டீசல்ல மேனுவல் மட்டும் ரீலான்ச் பண்ணாங்க. அதுவுமே சேல்ஸ் நல்லா போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டொயோட்டோட ருமியான், இது வந்து எர்டிகாவோட ரீபேஸ்ட் வெர்ஷன். எம்ஜி அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட்டையே ஒரு மாதிரி லைட்டா ஷேக் பண்ணதுன்னா அந்த காமெட் ஈவி சொல்லலாம். அதோட லான்ச் ஈவெண்ட்டுக்கு நாங்கள் போயிருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 150 கார் லைனா நிக்குது, ஜெம்ஸ் மிட்டாய் மாதிரி அப்படியே கலராக குட்டியா பார்க்கறதுக்கு ரொம்ப கியூட்டா இருந்தது ஆக்சுவலா. பட் அந்த காரோட சேல்ஸ் வந்து அந்த அளவுக்கு இருக்குமா அப்படின்னு நம்ம வந்து டவுட் பண்ணோம் அங்க நாங்க இருக்கும் போதே. பட் சென்னையிலேயே ஒரு நாளைக்கு மினிமம் 4 to 5 கார்ஸ் வந்து டெலிவரி ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. இல்ல மந்த்லி சேல்ஸ் வந்து 1000 ஆயிட்டு இருக்கு. இது வந்து ஈவிலே பெரிய ஒரு நல்ல சேல்ஸ்னு சொல்லலாம். ஏன்னா நெக்ஸான் ரொம்ப வருஷமா இருந்து அந்த நேமை வாங்கி அந்த இடத்த பிடிச்சி அது ஒரு 1000 பண்ணிட்டு இருக்கு. ஆனா இவங்க லான்ச் பண்ணதுலேருந்தே இப்போ 1000+ வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்ட். அது ஒரு மாதிரி சிட்டிக்கு ரொம்ப கியூட்டா ஃபீமேல் டிரைவர் அட்ராக்ட் பண்ற மாதிரி பயங்கரமா வந்து கொண்டு வந்திருந்தாங்க. அது ஒரு மேஜரான ஒரு அப்டேட்டு எம்ஜியில். அதுக்கப்புறம் ஹெக்டர்லையும் ஹெக்டர் ப்ளஸ்லையுமே ஃபேஸ் லிஃப்ட் வந்து உங்களுக்கு லான்ச் ஆகி. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹோண்டாவில் ஒரு பெரிய லான்ச்னே சொல்லலாம். அது எலிவேட். அந்த எலிவேட் வந்து சம்மர் ரீச், நல்லா பேசப்பட்ட வண்டி. அந்த மிட்சைஸ் எஸ்யூவியில் அதுவும் ஹோண்டாட்டேருந்து ஒரு எஸ்யூவி இருக்காதா அப்படின்னு தான் எல்லாம் பார்த்தாங்க. ஸோ அந்த இடத்த வந்து எலிவேட் பயங்கரமாக ஃபில் பண்ணிச்சு. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிட்சைஸ் எஸ்யூவி செக்மெண்ட்ல வித் ஏடாஸோட 20 lakh பட்ஜெட்ல இந்த வண்டி நல்ல சேல்ஸ் இருக்கு. கரெக்ட். அதாவது ஹோண்டா சிட்டி எனக்கு பிடிக்கும், ஆனா எனக்கு கிரவுண்ட் கிளியரன்ஸ் மட்டும்தான் ஒரே பிரச்சனை அப்படின்னு இருக்கிறவங்க அப்படியே டக்குன்னு எலிவேட்டர் வந்து ஜம்ப் பண்ணாங்க. ஏன்னா அதே ஹோண்டா சிட்டியோட அந்த ஒரு ப்ரீமியம் லுக்கு, இன்டீரியரா இருக்கலாம் எல்லாமே, அந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ்ங்கிற பிரச்சனையை அவாய்ட் பண்ணதுனால நிறைய சேல் ஆச்சு. பட் அதில் இந்த மைலேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அதில் இருக்குது. ஆக்சுவலாக சிட்டியில் கொஞ்சம் ரொம்ப லோ மைலேஜ் தான் அது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் வந்து இன்னொன்று பார்த்தோம்னா ஹோண்டா சிட்டியோட சேல்ஸ் உடைச்சதும் எலிவேட் ஆகி போச்சு. ஓகே. ஆக்சுவலாக முன்னாடி ஹோண்டா சிட்டி ஒரு 4000 வெஹிக்கிள் மந்த்லி சேல்ஸ் இருந்தது. எலிவேட் வந்ததுக்கப்புறம் எலிவேட் 4000 ஆயிடுச்சு, ஹோண்டா சிட்டி 1500 ஆயிடுச்சு. ஓகே ஓகே. அதனால அவங்க மெயினாக இப்போ எலிவேட்டை ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பார்ப்போம். ஓகே. சிட்டியில் வந்து 5th ஜென்ரேஷனோட ஃபேஸ் லிஃப்ட் வந்து உங்களுக்கு நடந்தது. டிஸ்கன்யூ ஆச்சு அப்படின்னா ஹோண்டாவில் கிட்டத்தட்ட அதிகமாக டிஸ்கன்யூ ஆனது இந்த ஹோண்டா பிராண்டு தான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். உங்களுக்கு வந்து ஹோண்டாவோட ஜாஸ் போச்சு, சிட்டியோட 4th ஜென்ரேஷன் போச்சு, WRV வந்து உங்களுக்கு போச்சு. ஸோ இந்த மாதிரி 3 கார் வந்து உங்களுக்கு டிஸ்கன்யூ ஆச்சு. நிசான்ல மேக்னைட் AMT இதோட லான்ச் ஈவெண்ட்டுக்கும் நம்ம போயிருந்தோம். ஆக்சுவலாக சென்னையில் தான் நடந்திருந்தது. ஒரு 6 லட்சத்துல ஒரு SUV ஆட்டோமேட்டிக் அப்படின்னா வேற லெவல்ல வந்து எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. அந்த வண்டி ஒரு நல்ல ஒரு டீசென்டான பெர்ஃபார்மன்ஸ் ஆக்சுவலாக கொடுத்தது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியும். கண்டிப்பாக மார்க்கெட்டை வந்து ஒரு மாதிரி கேப்சர் பண்ணுறதுக்கும் அதிகமான வாய்ப்பு இருக்குது. டிஸ்கன்யூ ஆனது அப்படின்னா கிக்ஸ் ஆக்சுவலாக கண்டிப்பாக சொல்லணும். கிக்ஸ் வந்து ஒரு அண்டர் ரேட்டட் கார் அப்படின்னு சொல்லி த பெஸ்ட் இன்ஜின் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். நல்ல ஒரு பவர்ஃபுல்லான பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். பட் அது வெளியே போனது அப்படின்னா ஒரு அன்ஃபார்ச்சுனேட் அப்படின்னு கூட நம்ம சொல்ல முடியும். ஏன்னா சேல்ஸ் இல்லை, மக்கள் அந்த காரை வந்து வாங்கலை. ஏன்னா நல்ல ஒரு அப்டேட்ஸ் கொடுக்கல, ஃபீச்சர்ஸ் வரல. கொஞ்சம் அவங்க ஃபேஸ் லிஃப்ட்லாம் பண்ணி ஏதாவது பண்ணி தான் நல்லா இருந்திருக்கும். கம்ஃபர்ட்டுமே நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான காரு ஹைவேக்கெல்லாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிட்ரோன்ல வந்து இந்த C3ல ஒரு ஈவி வந்துச்சு, அதுதான் E-C3. அப்புறம் C3யோட ஏர் கிராஸ். இது ஒரு நல்ல ஆப்ஷனா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாவும் இருக்கு. ஏன்னா ஒரு 5 சீட்டராவும் யூஸ் பண்ணலாம், 7 சீட்டராவும். அகேஷனலியா 7 சீட்டர். இப்போ வந்து டிரைவருக்கு அப்படியே ஒரு மாற்றா வந்து இந்த கார் கொஞ்சம் கம்ஃபர்ட்டா, இன்னும் கொஞ்சம் பெரிய ஃபேமிலி, ஒரு வெல் பில்ட் அடல்ட்ஸ்லாம் தாராளமா நீங்க ரியர் தேர்ட் ரோ நம்ம மடக்கி ஈஸியா சூட்கேஸ் மாதிரி வெளியே எடுத்துட முடியுது. அதுக்கு நல்ல லக்கேஜ் இங்க டம்ப் பண்ணி 5 பேர் லக்ஸூரியா போற மாதிரி கூட உங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் வந்து அதில் கிடைக்கும். பட் C3யோட சேம் அந்த 1.2 லிட்டர்ல இருக்கிற 3 சிலிண்டர் இன்ஜின், அந்த சஸ்பென்ஷன் வேற லெவல்னு சொல்லலாம் சிட்ரான்ல. ஸோ ஸ்கோடால அப்டேட்டே இல்லை, சைலண்டா இருக்கிறாங்க. ஃபேஸ் லிஃப்ட்டும் இல்ல, அதேதான் வோக்ஸ்வாகனுக்கும். ஆக்சுவலா இந்த வருஷம் பெருசா அப்டேட் இல்ல. அவங்க இந்த வெர்டஸ், டைகூன், அப்புறம் ஸ்லாவியா, குஷாக் இதோட சேல்ஸ் நல்லா போயிட்டு இருக்கு. இந்த 2 செக்மெண்ட் தான் அவங்க ஃபோக்கஸ் பண்ணி பயங்கரமா பண்ணி. அஃபிஷியலா டிஸ்கன்யூ ஆனது வந்து ஸ்கோடாவோட சூப்பர், ஆக்டேவியா. இந்த ரெண்டுமே வந்து உங்களுக்கு அஃபிஷியலாவே டிஸ்கன்யூ பண்ணாங்க. இப்போ 2024 பத்தி நம்ம பார்க்கலாம். 2024ம் கண்டிப்பா 23 விட பிஸியா இருக்க போகுது அப்படின்னு சொல்லி நம்ம கண்டிப்பாக சொல்ல முடியும்.
இதுல நிறைய ரூமரான விஷயங்களும் இருக்கு, அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ண விஷயங்களும் இருக்கு. இன்கேஸ் நீங்க 2024ல ஒரு கார் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த போர்ஷன் வந்து உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். என்னென்ன கார்ஸ் வந்து லான்ச் பண்ண போறாங்க, என்ன நீங்க எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ மாருதி சுசுகி அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோம் அப்படின்னா ஸ்விஃப்ட் ஒரு மேஜர் அப்கிரேடோட ஒரு ஜெனரேஷன் சேஞ்சோட வரப்போகுது. ஐ திங்க் இன்ஜின் சேஞ்சே நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஆமா. ஸோ இன்ஜின் சேஞ்ச் வந்து ஐ திங்க் ஒரு 1 லிட்டர் இன்ஜின் வரப்போகுதுன்னு சொல்றாங்க. கரெக்டா? 1.2 லிட்டர் தான், ஆனா 3 சிலிண்டரா வரப்போகுது. இது கொஞ்சம் மோர் எஃபிஷியன்சி அண்ட் மோர் இது அதே மாதிரி ஹைபிரிட் அப்படின்னு கூட சொல்ற ரூமர் இருக்கு. மைல்டா இருக்கலாம், இல்ல ஸ்ட்ராங் ஹைபிரிடா இருக்கலாம். பட் அந்த 40 கிலோமீட்டர் மைலேஜ் அப்படிலாம் சொல்றாங்க. இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அப்படியே அந்த இன்ஜினோட ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ஸ்விஃப்ட் டிசையர்ல ஒரு ஃபேஸ் லிஃப்ட் வர்றதுக்கும் வந்து உங்களுக்கு வாய்ப்பு இருக்கும். இன்ஜின் பிளஸ் டிசைன். கரெக்ட். அப்புறம் EVX அப்படின்னு சொல்லி ஒரு EV SUV வந்து உங்களுக்கு லான்ச் பண்ண போறாங்க. இப்போ நம்ம ஆட்டோ எக்ஸ்போல இதோட கான்செப்டை பத்தி நம்ம பார்த்துருந்தோம். நம்ம சேனல்லே வந்து அந்த வீடியோ கூட நம்ம போட்டிருந்தோம். ஒரு மாதிரி பிரிஸாவை பெருசாக ஆக்கின மாதிரி ஒரு கான்செப்ட் வந்து வச்சிருந்தாங்க. டயரோட ப்ரொஃபைல்லாம் வேற லெவலில் வந்து இருந்தது. அந்த கார் வந்து லான்ச் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றோம். அடுத்த எடுத்துட்டோம்னா டாடா. இந்த டாடா பிராண்ட்ல வந்து ஒரு பெரிய 24லயும் ஒரு பெரிய லிஸ்டே வச்சிருக்காங்க இருக்கு. ஒரு பயங்கர அப்டேட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா அவங்க பஞ்சில மட்டும்தான் இனி ஈவி கொண்டு வரல, அதாவது இந்த பட்ஜெட் கார்ஸ்ல. ஸோ பஞ்சோட ஈவி வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹேரியர்ல ஈவி வரப்போகுது. நம்ம இதுவுமே நம்ம ஆட்டோ எக்ஸ்போல பார்த்துருந்தோம், அந்த கான்செப்ட் கார் பார்த்துருந்தோம். அப்புறம் கர்வ் எஸ்யூவின்னு அந்த கூப்பே ஸ்டைலில் ஒரு எஸ்யூவி. ஸோ இது வந்து பார்த்தா இதே மாதிரி தான் சிட்ரியான்லையும் ஒன்று வரப்போகுது. ஸோ அதே மாதிரி ஒன்று கொண்டு வராங்க. இது வந்து பெட்ரோல்லையும் வரும், ஈவிலையும் வரும்னு இருக்காங்க. அந்த பெட்ரோல் பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல்லாக இருக்கும்னு இருக்காங்க. மேபி ஒரு 1.5 லிட்டர் டர்போ பெட்ரோலாக இருக்கும். புது இன்ஜினே வர்றது. புது இன்ஜின். ஆமாம், புது இன்ஜின் புது பிளாட்ஃபார்மில் வரப்போகுது. ஸோ அது வந்து என்ன சொல்கிறாங்க, நாங்கள் ஒரு 7,000 to 8,000 சேல்ஸ் யூனிட் மந்த்லி எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அப்படின்றாங்க. ஸோ அவங்க வந்து ஏன்னா அந்த செடான் போகாமல் இப்படி போயிடலாம் கூப்பே ஸ்டைலில் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அந்த அல்ட்ராஸுக்கு ஃபேஸ் லிஃப்ட். ஆமாம், ஏன்னா அதுக்கு ஒரு அப்டேட் தேவைங்கிறதுனால. இப்போ இந்த அல்ட்ராஸில் நம்ம ஒரு கான்செப்டில் அங்கே வச்சிருந்தாங்க ரேசர் அப்படின்னு பார்த்தோம். அது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது வந்து ஒரு ஸ்போர்ட்டியான வெஹிக்கிள். அது ஆனால் வரல போல. ஏன்னா அந்த ரேசர் ஆக்சுவலாக வந்திருக்கணும். நியர்லி 1 இயர் ஆக போகுது. நம்ம சன்ரூஃப் எல்லாம் வச்சு சன்ரூஃப் எல்லாம் வச்சு, ஆனால் ரேசர் வரல. மேபி அது கூட ஒரு டர்போ பெட்ரோல் இன்ஜினோட வரலாம் இன் ஃபியூச்சர். ஓகே. ஹாரியர் அண்ட் சஃபாரில பெட்ரோல் ஆப்ஷன். ஆமா, பெட்ரோல் இன்ஜின் ரொம்ப நாளா நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. மேபி அதுவும் வரலாம். ஓகே. ஸோ அடுத்தது ஹுண்டாய் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இப்போ கூடிய சீக்கிரத்தில் ஃபேஸ் லிஃப்ட் வந்து லான்ச் ஆக போகுது. இந்த 16th வந்து உங்களுக்கு லான்ச் பண்ணுறாங்க. புக்கிங் ஆல்ரெடி வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணிட்டாங்க வித் அடாஸ் ஃபீச்சரோட. அது வருது. கிட்டத்தட்ட செல்டாஸை மேட்ச் பண்ணி நிறைய விஷயங்கள் வந்து கரெக்டாக நடக்கும். ஃப்ரண்டோட போர்ஷன், பேக்கோட போர்ஷன்லாம் நிறைய இமேஜஸ்ல நீங்க பார்க்கலாம். ஆல்ரெடி எல்லாமே அபிஷியலாவே அன்வீல் பண்ணிட்டாங்க. ஆமா, அந்த வெளிநாட்டுல இருக்க அப்ராட்ல இருக்க ஹுண்டாய் பேலசைட் அதோடைய தீமை கொஞ்சம் எடுத்து பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் வந்து இந்த கிரில்லாம் இன்னும் கொஞ்சம் ரஃபா, ரியரும் கொஞ்சம் அப்படி இருக்கு, கொஞ்சம் போல்டா இருக்கிற ஒரு ஃபீல் இருக்கு. இன்டீரியர் பாத்தீங்கன்னா அது மாதிரி கொஞ்சம் டுசான், டயானிக் 5 அங்கே இதெல்லாம் கொஞ்சம் சுட்டு, செல்டாஸோட இன்ஃபோடைன்மெண்ட் எல்லாமே அப்படியே கிட்டத்தட்ட ஒரு மாதிரி கலந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் அட்லீஸ்ட் இப்போ இருக்கிற கரெக்டாக வந்து ஒரு மாதிரி கிளாசிக்கான ஃபீல் இருக்கு. அதை கொஞ்சம் கெடுத்துடாம இருந்தா நல்லா இருக்கும். நம்ம வெயிட் பண்ணி நம்ம பார்க்கலாம். அல்கசாரோட ஃபேஸ் லிஃப்ட் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஆடாஸ் ஃபீச்சர்ஸ் உள்ள கொண்டு வருவாங்க. டியூசானோட ஃபேஸ் லிஃப்ட் வந்து உங்களுக்கு இருக்கு. கிரெட்டால ஒரு ஈவியுமே வந்து இந்த 24ல நம்ம எதிர்பார்க்கலாம். ஆமா, அது ஒரு இயர் 2ல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கரெக்ட். ஸோ அடுத்தது மகேந்திரா அப்படின்னு பார்த்தோம்னா தாரோட 5 டோர் வந்து லான்ச் பண்ண போறாங்க. அதுக்கு நேம் வந்து அன்அஃபிஷியலா அர்மடா அப்படின்னு சொல்லி ஒரு நேம் வரலாம் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். XUV 300ல ஒரு ஃபேஸ் லிஃப்ட் வந்து ஆமா, அது உங்களுக்கு கண்டிப்பா தேவை. ஏன்னா ரொம்ப வருஷமா அந்த XUV 300 வாங்குறவங்களுக்கும் கொஞ்சம் போர் அடிச்சிருச்சு, ரொம்ப அவுடேட்டடா இருக்கு. ஸோ அதுல பயங்கர ஃபேஸ் லிஃப்ட், இன்டீரியர், எக்ஸ்டீரியர், ஏடாஸ் ஃபீச்சர்ஸ் கூட வரலான்றாங்க. கண்டிப்பா ஒரு பெரிய அப்கிரேடா XUV 300 இருக்கும். இது அகைன் நெக்ஸானுக்குமே போட்டியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதே XUV 300ல ஈவியுமே வரப்போகுதுன்னு சொல்றாங்க. XUV 400 வந்து 4.2 மீட்டர்ல உங்களுக்கு வந்து அது போச்சு. 300வை அப்படியே லென்த்தை கூட்டி ஈவியா போட்டாங்க. பட் அதே சப் 4 மீட்டருக்குள்ளேயே ஒரு ஈவி வர்றதுக்கும் வந்து உங்களுக்கு ஒரு கம்மியான பட்ஜெட். அகைன் நெக்ஸான் டஃப் கொடுக்கறதுக்காகவே இதை பண்ண போறோம்னு அபிஷியலாவே சொல்லியிருக்காங்க. அடுத்து XUV 700ல ஒரு கேப்டன் சீட் மிடில் ரோவோட உங்களுக்கு ஒரு வேரியன்ட் வந்து வரப்போகுது 6 சீட்டர்ல.
வித் லக்ஸுரியான ஒரு கம்ஃபர்ட்டோட ஒரு வெஹிக்கிள் வரும் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். XUV 400ல நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து ஆட் பண்ண போறாங்க. இன்கேஸ் நீங்க எக்ஸிஸ்டிங் கஸ்டமரா இருக்கீங்கன்னா கூட உங்களை கால் பேக் பண்ணி அந்த ஃபீச்சர்லாம் உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணி கொடுக்குறாங்க. உதாரணத்துக்கு க்ரூஸ் கண்ட்ரோல் அப்படின்னு கூட நம்ம சொல்ல முடியும். ஓகே, அடுத்தது வேரியன்ட்ஸ் அப்டேட்ஸும் நிறைய வந்து உங்களுக்கு நடக்க போகுது. நியூ EV புது பிளாட்ஃபார்ம், அது பிளாட்ஃபார்ம்ல வரப்போகுது. கரெக்ட். XUV.E8 அப்படின்னு சொல்லி ஒரு நேம்ல ஒரு கார் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஒரு பெரிய கார், ஒரு XUV 700 சைஸ், அந்த சைஸ்ல ஒரு EV கார். ஆமா, அது ஒரு 7 சீட்டரா கூட இருக்கலாம். சோ அப்படி ஒரு அப்டேட் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கியால வந்து ஆல்ரெடி நம்ம இமேஜஸ்ல வெளில வந்துருச்சு. இப்போ நீங்க பாப்பீங்க, புக்கிங்கே ஓபன் பண்ணிட்டாங்க. ஆமா, புக்கிங்ஸ் ஓபன் பண்ணிட்டாங்க. சோனட்டோட ஃபேஸ் லிஃப்ட், இதுல வந்து ஒரு ஃப்ரண்ட்ல டிசைன் ஒரு சேஞ்சஸ் நடந்திருக்கு. அப்புறம் வென்யூ மாதிரி இதுல ஒரு ADAS ஃபீச்சர்ஸ் உள்ள வந்திருக்கு. அப்புறம் 360 டிகிரி கேமரா ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்துருச்சு. அதுவும் புக்கிங்ஸ் போயிட்டு இருக்கு. அப்புறம் வந்து ஏற்கனவே இருந்த மேனுவல் டீசல், ஆக்சுவலா சோனட்ல கியால பொதுவா இந்த மேனுவல் டீசல்ங்கிறத விட்டு ஐஎம்டிக்குள்ள வந்தாங்க. அது கொஞ்சம் சேல்ஸ் அடி வாங்கினதுனால திரும்ப மேனுவல்ல டீசல் வருது. அப்புறம் நெக்ஸ்ட் ஜென் கார்னிவல், அந்த கார்னிவல் டிஸ்கன்டினியூ ஆயிடுச்சு. ஆக்சுவலா இந்த 23 வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம், ஆனா வரல. 24 ஆனா கண்டிப்பா ஒரு பெரிய அப்டேட்டோட வருது. இதோட வண்டி நம்ம ஆட்டோ எக்ஸ்போல பார்த்தோம். அதாவது இப்ப இருக்கிற கார்னிவலே ஒரு மாதிரி பெரிய வண்டி, அதை விட பெருசா கார்னிவல் வந்து பயங்கர வரப்போகுது. பார்க்கலாம் எப்படி வருது அப்படின்னு சொல்லி. டொயோட்டால பாத்தீங்க அப்படின்னா ஃப்ராங்ஸோட ரீபேட்ச் டெய்சர் அப்படின்னு சொல்லி ஒரு நேம்ல வந்து வரப்போகுது. கேம்ரி அண்ட் வெல்ஃபேரோட ஃபேஸ் லிஃப்ட் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஆமா, அடுத்தது வந்து MG. இந்த MGல வந்து பெருசா ஹெக்டர் பிளஸ்லாம் நம்ம ஆல்ரெடி அப்டேட் ஆனதுனால கிளாஸ்டர் ஒரு நியூ ஃபேஸோட வரப்போகுது. அதோட அன்அஃபிஷியல் இமேஜுமே நீங்க பார்க்கலாம். கரெக்ட். ஸோ அடுத்தது ஹோண்டால பார்த்தோம் அப்படின்னா ஒரு WRVயோட ஒரு நியூ வெர்ஷன் மாதிரி ஒரு கார் வந்து வரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பொறுத்து தான் பார்க்கணும். பட் இது அஃபிஷியலா இது சொல்லியிருக்காங்களா? ஆக்சுவலா அஃபிஷியலா இந்தோனேஷியா, மலேசியா, ஏசியால மற்ற இடத்துல வந்து லான்ச் ஆயிடுச்சு. அதனால இந்தியாவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்றோம். வந்தாலும் ஒரு 1.5 லிட்டர் அகைன் பெட்ரோல் இன்ஜின் மட்டும்தான். ஓகே சார், நிசான் அப்படி நம்ம பார்த்தோம்னா ஐ திங்க் எக்ஸ்ட்ரைல். ஆமா, இது வந்து நல்ல ஃபீச்சர், ரொம்ப ஃபீச்சர்ஸோட கண்டிப்பா ஃபார்ச்சுனருக்குலாம் டஃப் கொடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க. மேபி பட்ஜெட் ஒரு 50 lakhsக்குள்ள இருந்தா கண்டிப்பா நல்ல டஃப் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ரெனால வந்து நம்ம அந்த காரை வெளியில போனதுக்கு அப்புறம் நிறைய பேர் மிஸ் பண்ணிட்டோமேடா அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றாங்க. அதுதான் அந்த டஸ்டர் அப்படிங்கிற கார். அதாவது எஸ்யூவிங்கிற செக்மெண்ட்டுக்கே இவங்க தான் ஆதாமேவால் போல இந்தியாவுக்கு இருந்தவங்க. இந்த டஸ்டர் வந்து பயங்கர இந்த எஸ்யூவியை உடைச்சி வெளில வந்தது, அதை உடைச்சி கரெக்டாக வந்தது. ஸோ திரும்ப வரோம் உடைச்சி அப்படிதான் டஸ்டர் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. டஸ்டர்ல ஒரு 7 சீட்டர் கூட வர்றதுக்கும் வந்து உங்களுக்கு வாய்ப்பு. பேர் வந்து ஜாகர் அப்படிங்கிறாங்க. ஜாகர் அப்படின்னு ஒரு நேம் வச்சிருக்காங்க. அடுத்தது சிட்ரான்ல வந்து C3X, இது வந்து அந்த எஸ்யூவி கூப்பே ஸ்டைல். அதாவது இவங்கெல்லாம் செடான் ஃபோக்கஸ் பண்ணாம டாட்டாவும் இவங்களும் ஒரு எஸ்யூவில கூப்பே ஸ்டைல்ல வரப்போகுது. டாட்டால எப்படி கர்வ் வரப்போதோ இதுல வந்து C3X வரப்போகுது. அப்புறம் அந்த C3 ஏர்கிராஸ் வந்ததுல சார், இப்போ அந்த 5 சீட்டர் 7 சீட்டர் ஆப்ஷனல், இதுலயும் ஒரு EV வரப்போகுது, அந்த EC3 மாதிரி. ஓகே, ஸ்கோடால பார்த்தோம் அப்படின்னா சூப்பர் அண்ட் ஆக்டேவியா திருப்பி உள்ள கொண்டு வர போறாங்க. கோடியாக்கோட ஒரு ஜெனரேஷன் சேஞ்ச் வந்து நடக்க போகுது. அப்புறம் புதுசா வந்து என்யாக் அப்படின்னு சொல்லி ஒரு EV SUV, அதாவது நம்ம அந்த டைகூனை வந்து உங்களுக்கு குஷாக்க வந்து கொஞ்சம் லைட்டா ஷேப்பை மாத்தி ஒரு EV-யா வந்து உங்களுக்கு ஆக்சுவலா ஒரு 1 இயராவே அதெல்லாம் டெஸ்ட் டிரைவ் போயிட்டு இருக்கு. ஸோ அது வந்து ஒரு கம்ப்ளீட் நியூ பிளாட்ஃபார்ம்னு சொல்கிறாங்க EV-க்காகவே. ஸோ கண்டிப்பாக இந்த வருஷம் EV-க்காக ஸ்கோடாலையும் ஓக்ஸோன்லையும் ஒரு வண்டி வரப்போகுது. Volkswagenல ஐ திங்க் ID4 அப்படின்னு சொல்லி ஒரு EV வந்து பயங்கர சக்ஸஸ் ஆன வண்டி. ஸோ அதுவுமே இந்த வருஷம் நம்ம எதிர்பார்க்கலாம். ஜீப்ல நெக்ஸ்ட் ஜெனரேஷன் காம்பஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். மெரிடியனும் அதே மாதிரி இதெல்லாம் மேபி வித் ஏடாஸோட கண்டிப்பாக வரும்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவ்வளோ காஸ்ட்லி ஆயிடுச்சு காம்பஸ் மெரிடியன்லாம். ஆனால் ஃபீச்சர்ஸ் வந்து ஏடாஸும் இல்லை. ஸோ கண்டிப்பா அது வந்தா அந்த 700 இவங்களுக்குலாம் ஒரு டஃப் கொடுக்கலாம் கண்டிப்பா. ஸோ அப்போ இது கண்டிப்பா நமக்கு தெரியுது இந்த 2024 வந்து ஒரு மாதிரி 23-ஐ விட பிஸியாகவும் இருக்கும். நிறைய புதுசா கார்ஸ் வரும். EV-ல நிறைய ஃபோக்கஸ் வந்து போயிட்டு இருக்கு. நிறைய கார்ஸ் EV-ல வர்றதுக்கும் நமக்கு வாய்ப்பு இருக்கும். அதுக்கு ஏத்தாப்புல இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் நிறைய இம்ப்ரூவ் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக இது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம நம்பலாம்.
கண்டிப்பா நம்ம சேனலையும் இந்த வருஷம் வந்து பிஸியா வந்து மேனுஃபேக்சர்ஸ் வச்சுக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நம்பலாம். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புறோம். மீண்டும் அடுத்து வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து நாங்கள் சந்திக்கிறோம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா விஜய். பாய்.